ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் அமெரிக்காவில் எங்களோட வீட்டில் இருக்கிற பூக்களை காட்டுறேன்னு வாங்க. இங்கே பாருங்க, இது ஒரு நாவல் கலர் அழகான ஒரு பூ, கொப்பு கொப்பாக பூக்கும். இப்படித்தான் நல்ல வடிவ பூத்து இருக்குது பாருங்க. ஒரு கண்கொள்ளா காட்சி. அடுத்த மரம் வந்து அதே இனத்தில் வெள்ளைப்பூ கொஞ்சம் மேலே இருக்கு, பொங்க பிடிச்சி காட்டுறேன் பாருங்க. இவ்வளவு அழகான வெள்ளைப்பூ வந்து அதே இனம்தான், ஆனால் வெள்ளை. வாசம் நல்ல மல்லிகைப்பூ மாதிரி வாசமாக தான் இருக்குது, நல்ல வாசம் உண்டு. நாவல் பூ அவ்வளோ எனக்கு இந்த பூ பூக்கும் போது நான் பின்னால் அடிக்கடி வருவேன், ஏனென்றால் நல்ல வாசமாக அழகா இருக்கும் பார்க்கும்போது. அடுத்த பூ வந்து அதே இனத்தில் லைட் கலர், நாவல்ல கொஞ்சம் லைட் வெள்ளை சேர்ந்த மாதிரி. இது ஒரு பூ, அதே இனம். இதில் பாருங்க லைட் கலர், அங்கால காட்டினது டார்க், இது லைட் ப்ளூ. நாவல் அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி ஒரு கலர் உண்டு. இது வந்து இப்போதான் பூக்க வலிக்கிறது. இது மொட்டு, இது பச்சை கலர்ல இருக்கு பாருங்க. இங்கால கொஞ்சம் பூத்த பூ அடியில இருக்கு, இந்த வெள்ளையா இருக்கிறது பூத்துற்று. இது ஒரு இனம் உண்டு. அடுத்தது அதே மற்ற அந்த நான் காட்டின கடைசி தொங்கல்ல காட்டின இனம், அந்த நாவல் பூ தான் இந்த முன்னுக்கு நிற்கிறது. அது கொஞ்சம் பூக்க இல்லை, இன்னும் இனித்தான் பூக்க வலிக்கிடும் பாருங்க. இப்பதான் பூக்குது, நிறைய மொட்டு இருக்குது, இன்னும் பூக்கல்ல. அடுத்தது இந்த பூ, இந்த பூ பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வர்றது ஊர்ல இருக்கிற தாமரைப்பூ. தாமரைப்பூ மாதிரி அழகா படிவா பூக்கும், பார்க்க அப்படி ஒரு கவர்ச்சியா இருக்கும். பிங்க் கலர்ல, உள்ளுக்கு மஞ்சள் கலர்ல வடிவா இருக்கும். அடுத்த இத பாருங்க, எப்படி அந்த பாரம் தாங்க இல்லாமலுக்கு நிலத்திலேயே விழுந்துட்டது, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இது வேற வேற இனம், ரெண்டும் ஒரே இனம் தான், ஆனா வேற வேற மரங்கள். அடுத்த இந்த பூவை பாருங்க, இட்லி மாதிரி எவ்வளவு ஒரு அழகா இருக்கு. சின்ன 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 பூ அப்படியே கொப்பா பூத்துருக்கு, அவ்வளவு ஒரு அழகா கொப்பா பூத்துருக்குன்னு பாருங்க. இதுல பேரெல்லாம் எனக்கு உண்மையா தெரியாது, நான் வேணுமெண்டா கூகுள்ல சர்ச் பண்ணி இதுல பேர் என்னன்னு பார்த்து உங்களுக்கு போடுறேன். இந்த பூவை பாருங்க, இங்கால அப்படியே வந்தீங்கன்னா அடுத்த வெள்ளைப்பூ எல்லாம் அப்படியே கொப்பு கொப்பா பூக்கும். எப்படி எல்லாம் கொப்பு கொப்பா பூத்துருக்குன்னு பாருங்க. வெயில் வந்துட்டேன்னு சொன்னா இங்க பூக்களுக்கு பஞ்சமே இல்லை. போரிடம் வாரிடம் ரோட்டு எல்லா இடமும் பூ பூத்து குலுங்கி கொண்டே இருக்கும். இதுதான் எங்களோட வீட்டு வேலியும். பக்கத்து வீட்டுக்கு போறேன்டா இதை கடந்து தான் போகணும். இதுதான் எங்களோட வீட்டு வேலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நான் சைட் காட்டிட்டேன். இப்போ நான் காட்டுறது பின்பக்கம் பாருங்க. இந்த பின்பக்கத்து பூவை பாருங்க. நான் எல்லா பூவையும் எடுத்து ஒரு வீடியோல போடணும்ன்றதுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். நான் இப்ப பாருங்க, இது எங்களை விட்டு பின்பக்கம். இந்த பூவை பாருங்க, எவ்வளவு அழகா கொப்பா பூத்துருக்கண்டு. இந்த மரம் கொஞ்சம் ஏர்லியா பூத்து நேரத்தோட வாடி போயிட்டுது, கொஞ்சம் சீக்கிரமாவே பூத்து வாடி போயிட்டுது. இதுவும் நல்ல வெள்ளையா அழகா பூத்து இந்த கலருக்கு வந்து வாடி போகும். இந்த பூ மரம் பாருங்க, எவ்வளவு கொத்து 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 கொத்தா பூக்குதுண்டு, அழகா இருக்கும். வெள்ளையா பூத்து அது அப்படியே ஒரு பிங்க் கலருக்கு வந்து ப்ரௌன் ஆகி அப்படியே வாடி போகும். இதுதான் இந்த பூ பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குது. எங்களோட வீட்டுல பூவுக்கு பஞ்சம் இல்லை. முன்னுக்கு பின்னுக்கு சைடுல எல்லா இடமும் பூ மரம் தான். பூ இருந்தா வீடு அழகா இருக்கும் பாருங்க. எவ்வளவு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா அழகான பூ வந்து கிட்ட காட்டுன்னு பாருங்க. இப்படி ஒரு வெள்ளையா பூத்து பிங்க் ஆகி கொண்டு வரும், அப்படியே ப்ரௌன் ஆகி காஞ்சி போகும். இதுதான் இந்த பூட. இது பாருங்க, இந்த மரத்துல ஒரு 5-6 மரம் நிக்குது. அன்னைக்கு காத்து மழையும் வந்ததால அந்த ஹெவி தாங்காமலுக்கு நிலத்துல விழுந்தே போச்சுது பாருங்க. படுத்துட்டு நிலத்துல தான் இந்த மரம். நல்ல அழகான ஒரு மரம், பார்த்து கொண்டே இருக்கலாம் அவ்வளவு நேரமும்.
Thank you. Thank you for watching my video. Please subscribe. Don't forget to subscribe my channel. Thank you.